அப்படின்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு நிஜமாவே வந்து சேரலையா? அச்சச்சோ, நான் தான் வளரிட்டேனா? நான் கூட உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். எனிவே, இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினதுனால எனக்கு சந்தோஷம்தான். அப்பவும் சரி இப்பவும் சரி, அவர் ஒரு ஜென்டில்மேன் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். என்னங்க வாங்க போலாம். இதோ வரேம்மா. நான் வரேம்மா. நான் கிளம்புறேன். கங்க்ராட்ஸ். யா ஓகே. இங்கே சிக்னலே இல்லை, அதான். ஏய், என்ன அப்படி பார்க்குற? அனு நிச்சயத்தப்போ நகை சேர்க்க எனக்கு கிடைச்ச ஆர்டருக்கு நான் ரெடி பண்ண துணியெல்லாம் தொலைஞ்சு போச்சா? அதை நீங்க தான் ரெடி பண்ணி கொடுத்து கரெக்ட் டைமுக்கு அவர் கிளையன்ட்ஸுக்கு டெலிவரி கொடுக்க முடியாததுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் கொடுத்தீங்களா ராகவ்? அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார் சொன்னா? அந்த கிளையண்ட் இப்ப என்ன வந்து பார்த்துட்டு போனாரு. அவர் தான் சொன்னாரு. ஆமா, நான் தான் பணம் கொடுத்து உனக்கு கொடுக்க சொன்னேன். எதுக்கு அப்படி செஞ்சீங்க? அப்பவே உண்மையா சொல்லிருக்கலாம்ல. முடியல அபி, சொல்ல முடியல. அதான் ஏன்? ஏன்னா நீ அங்க ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்த. அத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்டருக்காக நீ எப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணன்னு நானும் ஆகாஷும் கூட இருந்து பார்த்தோம். அதனால தான் அப்படி செஞ்சேன். ஏய், என்ன பார்க்குற? சரி, கிளம்பலாமா? நீங்க இப்படியெல்லாம் செஞ்சு என்ன பெரிய கடனாளி ஆக்கிட்டே இருக்கீங்க. ஒரு போக்க பார்த்தா நம்ம உறவை முடிச்சிட்டு பிரிஞ்சு போனா கூட உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் தொடர்ந்துட்டே இருக்கும் போல.